சிவகாசியில் அச்சக பணியாளர் கொலை வழக்கில் போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மருதுபாண்டியர் நடுத்தெருவில் வசித்தவர் 49 வயதான சரவணகுமார். இவர் ஒப்பந்த அடிப்படையில் நோட்டு புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் அச்சகம் சார்ந்த தொழில் செய்து வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி ஷீலாதேவி மற்றும் மகன்களை பிரிந்து தனியாக வசித்து வந்த சரவணனை அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு வீட்டில் தனியாக இருந்தபோது வீடு புகுந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்து எரிவாயு சிலிண்டரால் முகத்தையும் கொடூரமாக சிதைத்துவிட்டு தப்பினர். இந்த சம்பவம் குறித்து சிவகாசி டிஎஸ்பி அனுல்குமார் தலைமையிலான 2 தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக பரத், பாலையா, கார்த்திகை செல்வன் உள்ளிட்ட 5 பேரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். கைதான பரத்திடம் நடத்திய விசாரணையில் தனது தாய் மாரீஸ்வரியிடம் கொலையான சரவணகுமார் நீண்ட நாட்களாக பழகி வந்ததாகவும், இது தமக்கு பிடிக்காததால் கடந்த சில நாட்களுக்கு முன் சரவணகுமாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது தனது தாயுடன் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு சரவணகுமாரிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் சரவணகுமார் தொடர்ந்து பழகி வந்ததால் ஆத்திரத்தில் தனது நண்பர்களுடன் மது அருந்திய போது சரவணகுமாரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று வீட்டில் தனியாக இருந்த சரவணகுமாரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது.